உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடலின் பொலிவும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இப்பொழுதெல்லாம் ஆசிரியர்கள் ஒன்று கூடி கம்பைன்ட் ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். 2 பேர்கள் சேர்ந்து, 4 பேர்கள் சேர்ந்து, 5 பேர்கள் சேர்ந்து, ஏன் 10, 20 பேர்கள் சேர்ந்து கூட சில ஆசனங்களை செய்கிறார்கள். ஒரே ஆள் தனியாக செய்வதோடு இன்னொருவரும் கூடி செய்தால் அது நன்றாக இருக்கும். வீட்டிலே அது ஒரு ஆசனமாக கருதாமல் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக செய்து ஆசனமாக மாறி அவர்களுக்கே அது நன்மை தரக்கூடிய ஒரு நிலையில் அந்த ஆசனம் மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த ஆசனத்தை வீட்டிலே இருந்து கொண்டு, நான் இங்கே இந்த பேர் பெரிய குடும்பமாக இருந்தால் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இது போன்ற ஆசனங்களை செய்து அந்த ஆசனத்தை ஆசனமாக செய்ய மாட்டார்கள், ஏதோ பொழுதுபோக்குக்காக செய்வார்கள். அது ஆசனமாக மாறி அவருடைய ஆரோக்கியமாக வழிக்கு இழுத்து சென்று விடுகிறது என்பதுதான் உண்மை. குழந்தைகளை இது போன்ற ஆசனங்களை செய்ய வைத்தால் அவர்கள் யோகாசனத்துக்கு தினமும் செய்யணும், அப்பா வாங்கள், அம்மா வாங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த கம்பைன்ட் ஆசனங்கள்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டினவர்கள் கம்பைன்ட் ஆசனத்தை மிக அற்புதமாக செய்வார்கள். ஒரு கழுத்துக்கு மேல் 3 பேர் 4 பேர் பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து விடுவார்கள். அதற்கு மேல் 4 பேர் பத்மாசனம் போட்டு நின்றதுக்கு பின்னால் தோள்பட்டையின் மேல் நின்று கொண்டு ஊர்த்துவ தாண்டவ ஆசனங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு உலக அளவிலே நடைபெறுகின்ற யோகாசன போட்டிகளில் நாம் இன்று பார்க்க முடிகிறது. அற்புதமாக செய்வார்கள். 4 பேர் ஒருவருக்கு மேல் பத்மாசனம், அதுக்கு மேல் ஒருவர் ஒத்த காலையை தூக்கி கொண்டு அந்த ஊர்த்துவ தாண்ட ஆசனத்தை செய்வார்கள். பயமில்லாமல் செய்வார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த அரங்கத்தில் வந்திருப்பவர்கள் 3 பேர் எம்எஸ்சி யோகா படித்தவர்கள், இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள், பிஎஸ்சி யோகா முடித்தவர்கள், பிஜி டிப்ளமா முடித்தவர்கள், டிப்ளமா முடித்தவர்கள். இதில் என்ன வேடிக்கை என்று கேட்டால், ஒருவர் 45 வயதுக்கு மேலாகிவிட்டது, 2 குழந்தைகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர், இங்கே ஆசிரியராக இருந்து கொண்டு பல்வேறுபட்ட ஆசனங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு தானும் ஆசனத்தை பழகி ஒரு ஆசிரியர் என்ற நிலையை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவர்கள் கம்பைன்ட் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், அது போட் ஆசனம் மாதிரியே இருக்கும், கைகோர்த்த போட்டாசனம் என்று கூட சொல்லலாம் தமிழில். அந்த ஆசனத்தை இப்பொழுது செய்ய போகிறார்கள். பல நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் கம்பைன்ட் ஆசன நிலைக்கு முதல் ஒருவருக்கொருவர் நேராக அமர்ந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பின்னால் வந்துவிட வேண்டும். நேருக்கு நேராக அமர்ந்து கொண்டு கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு மெதுவாக செய்ய வேண்டும். மெதுவாக காலை தூக்குங்கள். கால் பெருவிரலை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருந்து விட வேண்டும். பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள். இது என்ன நடைபெறுகிறது என்று கேட்டால், புஜபலம் உண்டாகும். நவாசனத்தில் என்னென்ன பலன் உண்டோ அத்தனை வயிற்றின் நடுப்பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் 2 பக்கம் இருந்து கீழ் நோக்கி ஓடி வரும். ஜீரண கருவிகள் சரியாக இயங்கப்படும். குண்டலினி சக்தியை கிளப்பக்கூடிய தன்மை இந்த ஆசனத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை 30 எண்ணிக்கை இந்த நிலையில் இருந்து கொண்டு மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே உட்கார்ந்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள்.
மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அனாசயமாக செய்கிறார்கள் பாருங்கள். என்னதான் அன்றாடம் இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசனத்தையும் திரும்ப 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 செய்ய வேண்டும். 3 மணி நேரம் காலையில் 5 மணி 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வகுப்பு நடக்க வேண்டும் என்று சொன்னால் 4 வகுப்புகளுக்கும் பல்வேறுபட்ட மாணவர்கள் வருவார்கள், பல்வேறுபட்ட வயதுடையவர்கள் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் இவர்கள் செய்து காட்டித்தான் அவர்களுக்கு செய்ய சொல்வார்கள். ஆகவே இவர்களுடைய உடல் ஒரு பக்குவ நிலைக்கு வந்து விடுகிறது. எந்த ஆசனத்தையும் எந்த நேரத்திலும் இலகுவாக செய்யக்கூடிய நிலைக்கு இவர்கள் உடல் தள்ளப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே இது போன்ற கம்பைன்ட் ஆசனங்கள், கடினமான ஆசனங்கள் எல்லாம் இவர்கள் மிக அற்புதமாக எந்த வேளையிலும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அவர்கள் உடம்புக்கு வந்து விடுகிறது. 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆசனங்களை செய்யக்கூடிய நிலையெல்லாம் இங்கே இருக்கின்றது. காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி, சாயங்காலம் 5 மணியிலிருந்து 9 மணிக்கு வகுப்புகள் நடக்கின்றது, 12 மணிக்கு ஒரு வகுப்புகள் நடக்கிறது. ஆகவே இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இவர்கள் செய்து காட்ட வேண்டும். அந்த நிலைக்கு இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் எந்த வேளையிலும் எந்த கடினமான ஆசனத்தையும் இலகுவான ஆசனங்களை மாதிரி செய்து விடுவார்கள். மெதுவாக இறக்குங்கள், நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள், இப்படியே திரும்புங்கள். ஒருவருக்கொரு நேராக அமர்ந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக 40 வயதுக்காரர் செய்கிறார், 21 வயது, 22 வயது, 23 வயது, 45 வயது உடையவர், 2 குழந்தைக்கு தாய், அவர் யோகாசன ஆசிரியர், அவர் செய்கிறார். பார்க்க வேண்டும். மூஞ்சி இறுக்கமாக வைத்துக் கொள்ளாமல் சற்று சிரித்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பெருவர்களை பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அனாசயமாக செய்கிறார்கள், அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். இளம் சற்று கடினமான ஆசனங்கள் அனாசாயமாக செய்கிறார்கள். வயிற்றுப்பகுதிக்கு காலிலிருந்து பிளட் ஓடி வரும், தலைப்பகுதியிலிருந்து ஓடி வரும். ஆகவே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரணக்கருவிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் லகுவாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். குழந்தைகள் இது செய்யும் பொழுது வேடிக்கையாக செய்யும், தினமும் செய்ய வேண்டும் என்று ஒரு நினைப்பு அவர்களுக்கு வந்துவிடும். காலையிலும் மாலையிலும் சக மாணவர்களோடு சேர்ந்து செய்வார்கள், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள், அல்லது வீட்டிலேயே 4-5 பேர் குழந்தைகள் இருக்குமானால் அவர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு வந்து விடுகிறது. அன்றாடம் யோகாசனம் செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இந்த ஆசனம் அமைகின்றது. மெதுவாக இறக்குங்க, நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இதே நிலையில் செய்யுங்கள். கையும் இழுக்கப்படுகிறதுனால் புஜபலம் உண்டாகும், பந்துக்கிண்ண முட்டு நன்றாக இலக்கமாக இருக்கும், அதை கவனிக்க வேண்டும். மெதுவாக ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இந்த முக்கு அந்த முக்கு கிராஸில் வர முடியாதுங்க. நீங்கள் அந்த முக்குக்கு போ, நீ இந்த முக்குக்கு போ, அப்படிங்க. சிறு குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் நான் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவளை இது போன்று செய்ய வைக்க ஆரம்பித்தால்
செய்ய ஆரம்பிப்பார்கள். முதல்ல சரியாக வராது, நம்முடைய ஒத்துழைப்பு கொடுத்தால் சரியாக வந்துவிடும். பிறகு தானாகவே செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விடுவார்கள். தினமும் காலையிலும் மாலையிலும் செய்து கொண்டே இருப்பார்கள். வீட்டிற்கு வந்திருக்கின்ற விருந்தினர்கள் மத்தியில் இதை செய்ய ஆரம்பிப்பார்கள். பள்ளிக்கூடத்திலே செய்து காட்டுவார்கள். அப்பொழுது பள்ளிக்கூடத்தில் உள்ள ஃபங்க்ஷன்களில் இந்த கம்பைன்ட் ஆசனத்தை செய்து அங்கே உள்ள விழாக்களில் அவர்கள் மற்ற மாணவர்களிடமிருந்து கைதட்டல் பெறுவார்கள். அங்கே சான்றிதழ்கள் பரிசுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த கம்பைன்ட் ஆசனத்தில் அவர்கள் செய்து காட்டும் பொழுது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக அங்கு அமைந்து விடுகிறது. மெதுவாக காலை கீழே இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இவ்வளவு அனாவசியமாக செய்கிறது தான் மிக முக்கியம். எந்த சிரமமும் எடுத்துக்கொள்ளாமல் உடலை இறுக்கிக் கொண்டோ முகத்தை இறுக்கிக் கொண்டோ இந்த ஆசனத்தை அவர்கள் செய்யவில்லை, அனாவசியமாக செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள், பார்க்கலாம். கால் 2 பேருக்கும் விரைப்பாக இருக்கணும். மெதுவாக இறக்குங்கள். என் அருமை பெரியோர்களே, இந்த ஆசனத்தை எடுத்த எடுப்பிலேயே 2 காலையும் செய்யக்கூடிய நிலைமை கிடைக்காது, கொஞ்சம் சற்று கடினம். ஆகவே பழகுகிறவர்கள் ஒவ்வொரு காலாக பழகி பின்னர் 2 காலையும் செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். ஆகவே இந்த ஒரு காலை மட்டும் வைத்து எப்படி செய்வது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் வலது காலை வைத்து செய்வார்கள், அப்பொழுது இடது காலை வைத்து செய்வார்கள், பின்னால் 2 காலையும் வைத்து செய்வார்கள். நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். என் அருமை பெரியவர்களே, என் அருமை சீடர்களே, இப்பொழுது வலது காலை மட்டும் வைத்து நீங்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். செய்யுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே இந்த நிலையில் இருக்க வேண்டும். வலது காலை மட்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்க. இப்பொழுது இடது காலை தூக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இப்படி பழக வேண்டும். வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி செய்யும் பொழுது 2 காலையும் ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை மாணவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே எடுத்த எடுப்பிலேயே 2 காலையும் செய்வது என்பது சற்று கடினம். ஆகவே இப்பொழுது வலது காலை செய்வது போல் இப்போ இடது கால் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் பக்கத்தில் ஒருவர் நின்று கொண்டு 2 காலையும் பிடித்து சேர்த்து தூக்கி பழக வேண்டும். அவர்கள் இந்த காலை பிடித்து தூக்கினால் நின்று கொள்ளும். காலை நீட்ட முடியாது சில வேளையில். இப்போ நம்ம தான் அந்த காலை தூக்கணும்னா 2 காலையும் பிடித்து அது நின்னதுக்கப்புறம் விட்டுறணும். மெதுவாக கிளை இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் வலது காலை வைத்து செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். இப்பொழுது இடது காலை தூக்கி செய்யுங்கள். நன்றாக உயரமாக தூக்க வேண்டும். முடிந்த அளவு தூக்க வேண்டும்.
சாதாரண மூச்சில் இருக்க வேண்டும். மூச்சை பிடித்து கொண்டோ முகத்தை இறுக்கி கொண்டோ இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. சாதாரண மூச்சில் இந்த ஆசனத்தை நீங்கள் பழக வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 காலையும் சேர்த்து தூக்குங்கள். ஒரு காலை செய்யும் பொழுது 2 காலையும் தூக்கி செய்யும் பொழுது லகுவாக செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். எடுத்த எடுப்பிலேயே 2 காலையும் தூக்கி செய்தால் அவர்களால் நிற்க முடியாது. அங்கங்கே விழுந்து விடுவார்கள், பிறண்டு விடுவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு பத்மாசன நிலைக்கு வாருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, யோகாசன ஆசிரியர்களே, நீங்கள் இதுபோன்ற கம்பைன்ட் ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பள்ளிகளில் நடக்கப்படும் விழாக்களிலும் வீடுகளில் நடக்கப்படும் விழாக்களிலும் மாணவர்களை, குழந்தைகளை இதுபோடு செய்து வைத்து அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக நாம் அமைய வேண்டும். சாதாரண நாட்கள்லாம் இதில் 2 பேரையும் பிள்ளைகளை, பக்கத்து வீட்டு பிள்ளைகளை கூப்பிடும், அல்லது மாடியில் குடியிருப்பவர்களை பிள்ளைகளை கூப்பிடும். நம்ம வீட்டிலேயே 4-5 பிள்ளைகள் இருந்தால் மாறி மாறி செய்யக்கூடிய அளவுக்கு கூப்பிடும். ஆகவே விளையாட்டாக செய்யக்கூடிய ஆசனம், அது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த ஆசனங்கள் உபயோகப்படும். விடாமுயற்சியுடையவர்கள் மற்ற ஆசனங்களையும் செய்வதற்கு தயாராகி விடுவார்கள். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி நீங்கள் நெடுதி இறுதி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.